சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியரு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் நந்தினி மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், வெல்கம் டு அவர் டெஸ்ட் அண்ட் சேனல் அரோமா தெரப்பி பகுதி 2 சீசன் 2. மேடம், நீங்க டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்ன ஆயிடுச்சு? ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ டு த டிவைன் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறதுக்கு. அனைவருக்கும் வணக்கம். அரோமா தெரப்பி லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து பார்த்தோம். இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாம் எந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணணும், அத அந்த அந்த ஆயில்ஸ் எல்லாம் அப்போல இருந்து யாரால கொண்டுட்டு வரப்பட்டது, அதாவது இந்த எஜிப்டியன்ஸ்ல இருந்து, இந்த மம்மீஸ்ல இருந்து, அப்போ இருந்து அந்த டாக்டர்ஸ்ல இருந்து அந்த மரத்தை எல்லாமே வந்து எரிச்சு ஒரு ஸ்மோக்கி சப்ஸ்டன்ஸா வந்து யூஸ் பண்ணி அதுல வந்து நோய்களை குணமாக்குனதுனால சில விஷயங்கள் இந்த மரத்துல இருந்து, செடிகள்ல இருந்து, கொடிகள்ல இருந்து, காய்கள்ல இருந்து, கனிகள்ல இருந்து அத்தனை விஷயங்களும் ஒரு ஆயிலா வந்து கன்வெர்ட் பண்ணி அது நம்ம உடலுக்கு தேவையானதா ஒரு தெரப்பியா ஒரு ட்ரீட்மெண்டா பயன்படுத்துற ஒரு ப்ராசஸ நம்ம வந்து பார்த்தோம். இப்போ அதனுடைய கண்டினியூட்டி தான் இது. லாஸ்ட் கிளாஸ் பார்க்கல அப்படின்னா ஒரு ரீகேப் மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்துட்றேன். ஆக்சுவலி அரோமா தெரப்பின்றது, அரோமானா ஒரு வாசனை திரவியம், தெரப்பினா ஒரு ட்ரீட்மெண்ட். அப்போலாம் நம்ம ஒரு மருந்து இதெல்லாமே இல்லாத ஒரு காலகட்டத்துல இந்த மரங்கள்ல, செடிகள்ல இதெல்லாம் என்ன செய்தாங்கன்னா அது வந்து ஒரு எண்ணெய் வகைகளா உருவாக்கி அதுல வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ராசஸா கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதுதான் வந்து இப்போ நாளடைவுல அந்த பேர் வந்துட்டு நழுவி இப்போ வந்து அரோமா தெரப்பி அப்படின்ற ஒரு பேர்ல நாம வந்து ஒரு தெரப்பியா வந்து கொடுக்கப்பட்டு நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மக்களுக்கு. நமக்கே கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இதுல சர்டன் ஆயில்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்தோம். இது வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு நான் லாஸ்ட் கிளாஸ் வந்து சொல்லியிருந்தேன். இன்னைக்கும் நான் சொல்லிடுறேன். அந்த எண்ணெய் வகைகளை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஆல்ரெடி நீங்க எசென்ஷியல்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கீங்க, எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து கெரியர் ஆயிலோட மிக்ஸ் பண்ணும். இந்த கெரியர் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆல்மண்ட் ஆயில், இல்லைன்னா கோகோனட் ஆயில், இல்லைன்னா வந்து நல்லெண்ணெய், இல்லைன்னா வந்து ஆல்மண்ட் ஆயில், ஓகே கோகோனட், இது எல்லாமே வந்து நம்ம கொடுத்தாச்சு. இது எல்லாமே வந்து ஒரு கெரியர் ஆயிலா நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கெரியர் ஆயில் 5 drops நம்ம வந்துட்டு போட்டோம் அப்படின்னா இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து 2 to 3 drops நாம வந்துட்டு எடுத்துக்கலாம். இத மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு என்ன ஒரு ப்ராப்ளமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த ட்ரீட்மெண்ட்டும் நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன், ஏன்னா ரீகால் பண்ணா இது எல்லாருக்குமே கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்றதுனால. இன்கேஸ் யாராவது புதுசா வந்திருக்கீங்கன்னா அந்த லாஸ்ட் வீக் அந்த வீடியோ கூட நீங்க போய் பார்த்து, லாஸ்ட் மந்த் வீடியோ கூட நீங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க, அரோமா தெரப்பி பார்க்கலாம். ஓகே, இந்த எசென்ஷியல் ஆயில்ஸை வந்து மிக்ஸ் பண்றதை நம்ம வந்துட்டு பார்த்தாச்சு. இதுல வந்து ஒரு 3 types ஆஃப் ஆயில்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கிறோம். டாப் நோட், மிடில் நோட் அண்ட் பாட்டம் நோட். இந்த ஒரு 3 notes ஆஃப் ஆயில்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இதுல டாப் நோட்ஸ் ஆயில் எப்பப்ப யூஸ் பண்ணணும்ன்றத பார்த்தாச்சு. மிடில் நோட்ஸ் ஆயில் எப்ப நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தாச்சு. இந்த பாட்டம் நோட் ஆயில் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்த்தாச்சு. ஓகே, இப்போ இந்த ஆயில்ஸ் எல்லாமே வந்து சில பேர் காஸ்மெட்டிக்ஸ்க்கு பயன்படுத்துறவங்களும் இருக்காங்க. காஸ்மெட்டிக்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த சில ஆயில்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணி அது அவங்களுடைய காஸ்மெட்டிக்ஸ்க்கு எப்படியெல்லாம் வந்துட்டு பயன்படுத்தணும்ன்றது அது நம்ம வேற கிளாஸ்ல நம்ம அதை பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் அதுக்கான ட்ரீட்மெண்ட் மட்டும் நம்ம சொல்லிட்டு போயிடும். காஸ்மெட்டிக்ஸ் நம்ம வேற கிளாஸ்ல பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்துட்டு எப்படியெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ப்ராசஸும் நான் சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு ஸ்டீம் பாத் மெத்தட்ல நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு மசாஜ் தெரப்பியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம குளிக்கிறதுல அந்த பாத்திங் மெத்தட்ல நம்ம எடுத்துக்கலாம் இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ், இல்லைன்னா நம்ம ஃபுட் ரெஃப்ளக்ஸாலஜி மெத்தட்ல நம்ம எடுத்துக்கலாம், இல்ல பர்ஃபியூமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இன்சோம்னியா பேஷண்ட்ஸ், தூக்கம் வரல, தூக்கமின்மை அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு லாவெண்டர் ஆயில் ஒரு 2 to 3 drops தண்ணியில மிக்ஸ் பண்ணி அதுல லைட்டா கொஞ்சம் தேன் வந்துட்டு அதுலயும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியை வந்துட்டு ஒரு டப்ல ஊற வச்சு ஒரு பாதி பாடி வந்துட்டு கவர் ஆகுற மாதிரி கொஞ்சம் ஊற விட்டு அதுக்கப்புறம் நீங்க தூங்கினாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திங் மெத்தட்ல குளிச்சுட்டு வந்துட்டு நீங்க தூங்கினாலும் சரி, நல்ல ஒரு தூக்கம் வரும்.
அது போல ஏதாவது ஒரு புண்ணு வந்து இருக்கு, நம்ம குக்கர்ல யூஸ்வலா நம்ம குக்கர்ல வந்து சுட்டுக்கிறோம், கத்தியில வந்து ரத்தம் பட்டுறது, இந்த மாதிரி ஒரு பேர்ன் மார்க், நம்ம ஊன் மார்க், பேர்ன் மார்க் இந்த மாதிரிலாம் இருக்கு நம்ம பாடியில அப்படின்னா, அங்க லாவெண்டர் ஆயில் நம்ம வந்து கொடுக்குறப்போ அது வந்து சரியாகிறது நம்ம பார்க்கலாம். அது போல தூக்கமின்மைக்கும் இந்த லாவெண்டர் ஆயில் நம்ம பயன்படுத்துறத பார்க்கலாம். ஒரு எசென்ஷியல் ஆயில்ஸ் ஒரு ப்ராப்ளம்க்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அது போல ஸ்டீம் பாத்தாவும் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஒரு ஆவி பிடிக்கிற ஒரு மெத்தட்ல தண்ணியில வந்து லாவெண்டர் டிராப்ஸ் 2 டிராப்ஸ் டு 3 டிராப்ஸ் வந்துட்டு ஊத்திட்டு அது வந்து நம்ம ஸ்டீம் பாத் எடுக்க போதும் நமக்கு வந்து அந்த இன்சோம்னியான்ற ப்ராப்ளம் கியூர் ஆயிடுது. அது போல தண்ணியில வந்துட்டு லாவெண்டர் ஆயில் ஒரு 3 டிராப்ஸ் மிக்ஸ் பண்ணி நல்லா ஷேக் பண்ணி ஒரு பர்ஃபியூமாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது போல ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி மெத்தட்ல இந்த லாவெண்டர் ஆயில் தண்ணியில ஒரு ஹாட் வாட்டர்லயோ இல்ல வார்ம் வாட்டர்லயோ மிக்ஸ் பண்ணி இந்த லாவெண்டர் ஆயில மிக்ஸ் பண்ணி அதை ஃபுட்ல வந்து நல்லா சோக் பண்ணி ஊற வச்சுட்டு ரொம்ப ஒரு 15 மினிட்ஸ் ஆவது விட்டுட்டீங்கன்னா, நான் சொல்றது 15 மினிட்ஸ் ஆவது விட்டுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அது ரெஃப்ளெக்ஸாலஜி மெத்தட்ல உங்களுடைய நர்வ்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகுறத நீங்க வந்து பார்க்கலாம். அது போல மத் தெரப்பி மெத்தட்லயும் நம்ம பயன்படுத்தலாம். ஒரு காட்டன் கிளாத்ல இந்த மணல் எல்லாம் கொட்டி அந்த மணல்ல வந்து இந்த 2 to 3 டிராப்ஸ் லாவெண்டர் ஆயில வந்து போட்டு இந்த காட்டன் ரேப்பை வந்து நல்லா ரேப் பண்ணிட்டு அந்த வந்து தண்ணியிலயும் இந்த லாவெண்டர் ஆயில் 2 டிராப்ஸ் போட்டு அதை தொட்டு தொட்டு இந்த ஒரு ஒத்தடம் கொடுக்குற மாதிரி நாம இந்த லாவெண்டர் ஆயில் யூஸ் பண்ணாலும் நமக்கு இந்த இன்சோம்னியா ப்ராப்ளம், இந்த தூக்கமின்மை அப்படின்றது கியூர் ஆகும். இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஆயில் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நாம வந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அந்த லாவெண்டர் ஆயில் டைரக்டா, இப்போ எந்த ஒரு எசென்ஷியல் ஆயில்ஸும் டைரக்டா நம்ம பாடி மசாஜ் தெரப்பின்னு போகும்போது கொடுக்க முடியாது. எந்த ஒரு ஆயில் எசென்ஷியல் ஆயில்ஸும் டைரக்டா நம்ம பாடியில அப்ளை பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம பாடி பெயின்க்கு வந்து ஒரு ஆயில்ஸ் வந்துட்டு சில ஆயில்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பாடிக்கு வந்துட்டு இந்த ரெண்டு ரெண்டு ஆயில வந்து மிக்ஸ் பண்ணும். ஒன்னு எசென்ஷியல் ஆயில், இன்னொன்னு கெரியர் ஆயில். இப்போ 2 டிராப்ஸ் ஆஃப் லாவெண்டர் ஆயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 டிராப்ஸ் ஆஃப் கோகோனட் ஆயில் நம்ம எடுத்து தான் மிக்ஸ் பண்ணி நல்லா டைல்யூட் பண்ணி அது வந்துட்டு பாடியில மசாஜ் கொடுக்கணும். எப்பவுமே நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம ஸ்கின் டைரக்டா எசென்ஷியல் ஆயில்ஸ் எடுத்துட்டு போக கூடாது. நம்ம ஸ்கின்னுக்கு வந்துட்டு இந்த ஒரு எசென்ஷியல் ஆயில்ஸ் எடுத்துட்டு போறோம் அப்படின்னா கேரியர் ஆயிலோட மிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்து எடுத்துட்டு போகணும். இல்லைன்னா இந்த ஏன்னா எசென்ஷியல் ஆயில்ன்றது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு அலர்ஜியுமே எந்த ஒரு ஹார்ம்லெஸ் தான். பட் ஆனா அதுலயும் சில பேர் வந்துட்டு வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இருப்பாங்க, சில ஸ்கின் ப்ராப்ளம் சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க. அப்படின்ற ஒரு பட்சத்துல இந்த மாதிரி ஆயில் கேரியர் ஆயிலோட மிக்ஸ் பண்ணும்போது அது டைரக்ட் நமக்கு பாடியில எந்த ஒரு ப்ராப்ளம்ஸுமே இல்லாம பாத்துக்கலாம். அதுக்காக எசென்ஷியல் ஆயில்ஸோட கண்டிப்பா கேரியர் ஆயில் மிக்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தாச்சு. ஓகே ஃபைன். இப்போ இந்த கிளாஸ்ல நாம வந்து என்ன பார்க்கறோம்னா வெரிகோஸ் வெயின். இந்த வெரிகோஸ் வெயின்ல நீங்க நிறைய பேர் உங்க பேஷண்ட்ஸே வந்து வந்திருப்பாங்க. ஆல்மோஸ்ட் நீங்க வந்தவங்க நிறைய பேர் தெரபிஸ்டா தான் இருப்பீங்க, இல்ல டாக்டர்ஸா தான் இருப்பீங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு கன்வே பண்றதுக்கு. வெரிகோஸ் வெயின் அப்படின்றது அந்த ஒரு பெயினை வந்து ரிலீவ் பண்றதுக்கும் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு கியூர் பண்ணுமா அப்படின்னு கேட்டா அந்த பெயின்ல இருந்து நம்மளால ரிலீவ் பண்ண வைக்கிறதுக்கு சில ஆயில்ஸ் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்கு என்னெல்லாம் ஆயில்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த கிளாஸ் வந்து காம்பினேஷன் ஆஃப் ஆயில்ஸ்க்கு நம்ம வந்து போகலாம். அதாவது ஒரு ஆயில் எசென்ஷியல் ஆயில்ஸ் மட்டும் பத்தாது, ஒரு 2 to 3 ஆயில்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு காம்பினேஷன் ட்ரீட்மெண்ட்டா நம்ம வந்து தெரப்பியா நம்ம வந்து கொடுக்கலாம். அப்படி இருக்கிறப்போ இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்றதுக்கு லாவெண்டர் ஆயில், பர்கமட் ஆயில், கிரேப் வைன் ஆயில், இந்த 3 ஆயிலுமே 2 டிராப்ஸ் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட சேர்த்து கேரியர் ஆயில் 15 டிராப்ஸ், கோகோனட் ஆயிலும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சீசேம் நல்லெண்ணெய் ஆயில் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஆல்மண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி நான் வந்து சொல்றது கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க, அதுவே போதும். இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த கேரியர் ஆயிலோட ஒரு 15 டிராப்ஸ் டு 20 டிராப்ஸ் கேரியர் ஆயில் போட்டுக்கலாம், ஒண்ணுமே தப்பு கிடையாது. கேரியர் ஆயிலை பொறுத்த வரைக்கும் அது எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லாவோ நம்ம பாடியில இருக்காது. ஸோ அதனால நம்ம கேரியர் ஆயில் யூஸ் பண்றோம். இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் லாவெண்டர் ஆயில், பர்கமட் ஆயில் அண்ட் இந்த கிரேப் வைன் ஆயிலோட இந்த கேரியர் ஆயில் கோகோனட் ஆயில் அல்லது ஒரு சீசேம் ஆயில், இதை வந்து ஒரு 15 to 20 டிராப்ஸ் கேரியர் ஆயில் பிளஸ் 2 to 2 டிராப்ஸ் வந்துட்டு லாவெண்டர் ஆயில், 2 டிராப்ஸ் வந்து கிரேப் வைன், 2 டிராப்ஸ் வந்துட்டு பர்கமட் ஆயில்,
இது நல்லா டைல்யூட் பண்ணிட்டு நம்ம பாடியில அந்த வெரிகோஸ் வெயின் இந்த இடுப்புல இருந்து இந்த கால் பாதம் ஃபுட் வரைக்குமே இது ஃபுல்லா மசாஜ் கொடுத்துட்டே வர 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 என்ன ஆகும்னா ஒரு 6 months ஒரு 7 months ஒரு கண்டினியூட்டி இருந்துட்டே இருந்துச்சு. இந்த மசாஜ் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா அங்க வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் கியூர் ஆகிறத பார்க்கலாம். கிரானிக் கண்டிஷனா இருந்தா ரொம்ப டைம் எடுக்கும், நான் சொல்லிடுறேன். பட் அக்யூட் கண்டிஷன் அப்படின்றதுன்னா அது ஈஸியா ஒர்க் அவுட் ஆகிறது நீங்க பார்க்கலாம். அது போல நீங்க உங்களுக்கு டெஸ்ட் பண்ணும் அப்படின்னா இப்போ கண்டிப்பா யாராவது குக்கர் விசில்லையோ இல்லைன்னா அடுப்புல ஏதோ பேர்ன் மார்க் இங்க வேணாலும் உங்களுக்கு பேர்ன் மார்க் நெருப்புல தீ பொண்ணு எல்லாருமே சுட்டிருப்பீங்க. அந்த இடத்துல லாவெண்டர் ஆயில் கோகனட் ஆயிலோட மிக்ஸ் லாவெண்டர் ஆயிலை பொறுத்த வரைக்கும் எசென்ஷியல் ஆயில் தான். பட் ஆனா லாவெண்டர் ஆயில் மட்டும் நீங்க தனியா யூஸ் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எசென்ஷியல் ஆயில லாவெண்டர் ஆயிலுக்கு மட்டும். மத்த இந்த ஒரு எசென்ஷியல் ஆயில்ஸா இருந்தாலும் கேரியர் ஆயிலோட தான் யூஸ் பண்ணணும். பட் ஆனா இதுக்கும் நான் வந்து என்ன சொல்றேன்னா நீங்க லாவெண்டர் ஆயிலோட சேர்த்து ஒரு 2 drops கேரியர் ஆயிலோட இந்த கோகனட் ஆயிலோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா டைல்யூட் பண்ணி அந்த பர்னிங் சென்சேஷன்ல வச்சு பாத்தீங்கன்னா அந்த புண்ணு வந்து அந்த பர்ன் மார்க் மறையறத நீங்க வந்து நாளடைவுல பார்க்கலாம். இது ஒரு டெஸ்ட் சாம்பிளுக்காக நான் வந்து சொல்றேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்றதுக்காக. ஓகே, வெரிகோஸ் வெயினுக்கு இந்த மசாஜ் தெரப்பியை நம்ம வந்து கொடுத்தாச்சு. இது வெரிகோஸ் வெயினுக்கு நம்ம பர்ஃப்யூம் மாதிரி அடிக்கலாமான்னா அது ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம மசாஜ் தெரப்பி கொடுக்கும் போதே அது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். நீங்க பர்ஃப்யூம் ஸ்ப்ரே மாதிரி மட்டும் அடிச்சீங்கன்னா அது கண்டிப்பா இன்னும் ரொம்பவே டைம் எடுக்கும். இது வெரிகோஸ் வெயினை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மெத்தட்ல நம்ம வந்து கொடுக்கலாங்க. ஒன்னு மசாஜ் தெரப்பி மெத்தட்ல லாவெண்டர் ஆயில் 2 drops, bergamot oil 2 drops, grapevine oil 2 drops with 15 to 20 drops of coconut oil நல்லா டைல்யூட் பண்ணி அது ஃபுல் மசாஜ் நீங்க வந்து கொடுக்கலாம். அல்லது இந்த மசாஜ் தெரப்பி வந்துட்டு மசாஜ் தெரப்பி ஒரு தடவை போதும், இன்னொரு டைம் நான் வேற ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னா மத் தெரப்பியில கொடுக்கலாம். ஒரு காட்டன் துணியை வந்து எடுத்துட்டு ஒயிட் காட்டன் துணியை வந்து எடுத்துட்டு அதுல கொஞ்சம் ஈரமண் வந்துட்டு அதுல போட்டுட்டு அதுல ஒரு 2 drops ஆஃப் லாவெண்டர் ஆயில், bergamot ஆயில் அண்ட் கிரேப் வைன் ஆயில் இது எல்லாத்தையுமே இந்த காட்டன் இந்த மட்ல வந்துட்டு போட்டுட்டு இந்த காட்டன் நல்லா ரேப் பண்ணி சுடு தண்ணியில தொட்டு அந்த இடத்துல ஒரு ஒத்தடம் கொடுத்துட்டு வந்தாலும் அந்த வெரிகோஸ் வெயின் நாளடைவுல குணமாகறத பார்க்கலாம். அப்படியும் இல்லைன்னா தேர்ட் மெத்தட் என்ன அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னா சுடு தண்ணியில இந்த லாவெண்டர் ஆயில், bergamot ஆயில், கிரேப் வைன் ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது டெய்லி அந்த சுடு தண்ணியில மார்னிங் அண்ட் நைட் இல்ல நூன் டைமும் சேர்த்து ஒரு 3 வேளை நல்லா இந்த இடுப்புல இருந்து இந்த கால் பாதம் வரைக்கும் நல்லா ஊத்திட்டு வந்துட்டே இருந்தாலும் கூட இந்த பாத்திங் மெத்தட்லயும் அது நாளடைவுல குணமாக்குறத பார்க்கலாம் இந்த வெரிகோஸ் வெயின். நெக்ஸ்ட் கண்டிப்பா யாரா இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி மெத்தட் தான். இது வந்து யாரா இருந்தாலுமே இது செய்யலாங்க. நீங்க வந்து பெரியவங்களா இருந்தா உங்களுக்கு டைம் இருக்கு டைம் இல்லை அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா இது வந்து ஆப்வியஸ்லி எல்லாருமே பெடிக்யூர் அப்படின்றத பண்ணுவீங்க. அந்த சுடு தண்ணியில நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் கொட்டி அந்த பெடிக்யூர்ன்றது நம்ம ஒரு பார்லர்ல எல்லாமே பண்றதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதை வந்து நீங்க வீட்டுல பண்ண போறீங்க, அவ்வளவுதானே விஷயம். நல்ல சுடு தண்ணியில இந்த ஆயில வந்து நல்ல ஒரு 2 to 3 drops ஒவ்வொரு ஆயிலும் இந்த லாவெண்டர், bergamot அந்த கிரேப் வைன் வந்து போட்டு அந்த தண்ணியில வந்து டைல்யூட் பண்ணிட்டு இந்த கால் சுடு தண்ணியில வந்து இந்த 2 கால்களையும் ஒரு 15 minutes வரைக்கும் ஊற வச்சுட்டு வந்தீங்கன்னா கூட இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் கம்மி ஆகிறத நீங்க வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இன்சோம்னியா சொல்லியாச்சு, வெரிகோஸ் வெயின் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் ஹேர் க்ரோத்துக்காக என்னெல்லாம் நம்ம வந்து ஆயில்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இதுல வந்து நான் வந்து பிரிஸ்கிரைப் பண்றது டீ ட்ரீ ஆயில், சாமம் ஆயில், இது 2 ஆயில் தான் நான் வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்றேன். இது மோஸ்ட்லி நிறைய யூஸ் பண்றது ரோஸ்மேரி ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா நான் வந்து ரோஸ்மேரி ஆயில் சஜஸ்ட் பண்றது இல்லை, ஏன்னா அது வந்து பிபி ஃபிளக்சுவேட் ஆகும். ரோஸ்மேரி ஆயில் வந்து பிபி ஃபிளக்சுவேட் ஆகும் அப்படின்றதுனால நான் வந்து அதை சஜஸ்ட் பண்றது கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்க டீ ட்ரீ ஆயில் அப்புறம் சாமம் ஆயில் இது 2மே நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஹேர் க்ரோத்துக்காக. இதுவும் ஆஸ் யூஷுவல் மெத்தட் தான். தண்ணியில நீங்க ஹேர் வாஷ் பண்றப்போ தண்ணியில 2 drops ஆஃப் ரோஸ்மேரி ஆயில், 2 drops ஆஃப் டீ ட்ரீ ஆயில், 2 drops ஆஃப் சாமம் ஆயில் நீங்க 2மே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை நீங்க ஒரு ஹேர் பாத் எடுத்துட்டு வரப்போ ஹேர் க்ரோத் ஆகிறத பார்க்கலாம். அது போல சில பேர் கேரியர் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி மசாஜும் வந்து கொடுப்பாங்க. கோகனட் ஆயில் வந்துட்டு ஒரு 10 drops எடுத்துப்பாங்க, இந்த சாமம் ஆயில் ஒரு 1 drop or 2 drop, அப்புறம் இந்த டீ ட்ரீ ஆயில் 1 drop or 2 drop வந்து எடுத்துப்பாங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்றவங்களும் இருக்காங்க.
இந்த மாதிரி பண்றச்ச என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஹேர் growth நாளாக ஆக இந்த ஹேர் growth கொஞ்சமாவது வளர்றத நீங்க வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த ஹேர் growth வந்து பார்த்தாச்சு, இந்த இன்சோம்னியா வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட பாடி பெயினுக்கு என்ன வந்து யூஸ் பண்ணலாம்? இது காமனா எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். நம்ம பாடி வந்துட்டு பெயினாவே இருக்கு. என்ன 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 எல்லாருமே ஆல்மோஸ்ட் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு மிஷின் ஒர்க் மாதிரி. அது மத்தவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணதுனால நம்ம செய்யணும்ன்ற அவசியம் இருக்காது. பட் ஆனா நமக்கே வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துட்டு நம்ம அங்கங்க ஓடிக்கிட்டே தான் இருப்போம். இந்த வேலையை முடிச்சோன்னா அடுத்த வேலை, அடுத்த வேலை முடிச்சோன்னா அடுத்த வேலை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இது காமன் தான். அப்போ பாடி பெயின் அந்த இடத்துல வர ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த பாடி பெயினுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி டிராவலிங் பண்றவங்க கேட்டீங்கன்னா தெரியும். அந்த பின்னாடி அந்த முதுகெல்லாம் பிடிச்சிடும். அவங்களால ஒரு சில பேருக்கு பிரீத் பண்றது கூட கஷ்டமா இருக்கும் அந்த முதுகு பிடிக்கிறதுனால. அப்போ இந்த மாதிரி ஒரு பாடி பெயின், மசில் பெயின் எல்லாம் வந்திருக்குன்னா, இவங்களும் வந்து பெஸ்ட் ஆயில் அப்படின்னா லாவெண்டர் அண்ட் பர்கமட் ஆயில். இது ரெண்டுமே அந்த பெயின் ரிலீஃப் பண்ணக்கூடிய ஒரு ஆயில். இது கூட சேர்த்து க்ளோவ் ஆயிலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். க்ளோவ் ஆயில், பர்கமட் ஆயில் அண்ட் லாவெண்டர் ஆயில். இது ஆஸ் யூஷுவல் மெத்தட். பாத்திங் மெத்தட்ல இல்ல ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி, அப்படி இல்லைன்னா மசாஜ் தெரப்பி, இந்த ஒரு எல்லாம் ஒத்தடம் கொடுக்குற தெரப்பி, இந்த இதுல ஒத்தடம் கொடுக்குற மாதிரி நமக்கு வந்து பொறுமை பத்தாது. அப்ப மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாரும் என்ன சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ரெஃப்ளெக்ஸாலஜி கண்டிப்பா சூஸ் பண்ணுவாங்க. கால்ல வந்து இந்த இந்த நம்ம கால் வந்துட்டு ஊற வைக்கிறோம் இல்லையா, சுடு தண்ணியில லாவெண்டர் ஆயில் 2 drops, பர்கமட் ஆயில் 2 drops, க்ளோவ் ஆயில் 2 drops, இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கால் வந்துட்டு ஊற வச்சாலும் பாடி பெயின் குறையறத நீங்க வந்து பார்க்கலாம். அது போல பாடியில மசாஜ் நம்ம வந்து இந்த எண்ணெய் வகைகள், இந்த லாவெண்டர் 2 drops, பர்கமோட் 2 drops அண்ட் க்ளோவ் ஆயில் 2 drops, இது மூணுமே கேரியர் ஆயில் ஒரு கோகனட் ஆயில் 20 to 25 drops கூட எடுத்துக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. கேரியர் ஆயில் நிறைய எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா எசென்ஷியல் ஆயிலுக்கு கொஞ்சம் எசென்ஷியல் ஆயிலை விட கேரியர் ஆயில்ன்றது கொஞ்சம் அதிகமா இருக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா அதை விட கம்மியா இருக்கிறது கூடாது. அதனால கேரியர் ஆயில் எசென்ஷியல் ஆயில்ஸை விட அதிகமா இருக்கலாம். ஒரு 20 to 25 drops கோகனட் ஆயில், இந்த 3 ஆயிலோட லாவெண்டர், பர்கமட் அண்ட் க்ளோவ் ஆயிலோட சேர்த்து இந்த கேரியர் ஆயில், இந்த கோகனட் ஆயில், இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி 25 drops ஆஃப் கோகனட் ஆயில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி அது பாடியில மசாஜ் கொடுத்துட்டே வந்தாலும் இந்த பாடி பெயின் நாளடைவுல குணமாகிறத நம்ம வந்துட்டு பார்க்கலாங்க. இது போல பாத்திங் மெத்தட்லயும் இந்த ஆயில்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணி ஒரு பாத் நம்ம வந்து எடுக்கும் போதும் இந்த லாவெண்டர், இந்த பர்கமட் அண்ட் க்ளோவ் வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி, சுடு தண்ணியில 2 drops மிக்ஸ் பண்ணி நீங்க பாத்திங் நல்லா தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா வந்து நல்லா ஒரு பாத்திங் முடிச்சுட்டு வந்துட்டு நல்லா தூங்கும் போதும் கூட ஒரு மசில் பெயின் ரிலீவ் ஆகிறத நீங்க வந்து பார்க்கலாம். இதெல்லாம் வந்து இந்த ஆயிலோட இது வந்து மசில் பெயினுக்கும் பாடி பெயினுக்கும் நம்ம வந்து கொடுக்க வேண்டிய இந்த ஆயில் மெத்தட். ஓகே, இப்ப பாடி பெயின் பார்த்தாச்சு, வெரிகோஸ் பெயின் பார்த்தாச்சு. ஓகே, இது வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, நான் வந்து பிரெக்னன்சி பீப்புளை வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது போல உங்களுக்கு வந்துட்டு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதுக்கு தனி ஆயில்ஸ் இருக்கு. அதனால இந்த ஆயில்ஸ் வந்துட்டு அதோட வந்து செட் பண்ணாதீங்க. வீசிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இந்த ஆயில்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. பிரெக்னன்சி லேடிஸ் இதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்குன்னு ஒரு சில ஆயில்கள் மட்டும்தான் இருக்கு. இதை வந்து எல்லா ஆயில்ஸுமே குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஹை கிரானிக் கண்டிஷன்ஸ்ல உங்களுக்கு யாராவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் நான் இந்த ஆயில் வந்து ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது, இந்த அரோமா ஆயில்ஸ். ஸோ இவங்க எல்லாமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த ஆயில்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றவங்களுக்கு. மற்றவங்க நார்மலா இருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க வந்து நோட் பண்ணும் அப்படின்னா, இந்த ஆயில்ஸ்ல நான் சொல்றது எல்லாமே ரொம்ப சேஃபான ஒரு ஆயில்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஸ்கின் டைப் கிடையாது. ஒவ்வொரு எசென்ஷியல் ஆயில்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்கின் டைப்போட ஒத்து போகும். அதெல்லாம் வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் எசென்ஷியல் ஆயில்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஜாஸ்மின் ஆயில்,
அப்புறம் சீபைன் ஆயில், இந்த மாதிரி நிறைய ஆயில்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த ஆயில்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல, அட்வான்ஸ் லெவல்ல நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. ஏன்னா அது வந்து ஸ்கின் டைப் தெரியாம நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நமக்கு சேஃபா செக்யூர்டா இந்த எல்லா ஸ்கின்க்கும் ஒரு பொதுவா சூட்டபிளா இருக்கக்கூடிய ஆயில்ஸ் என்னவோ அது வந்து நான் உங்களுக்கு இப்போ ப்ரிஸ்கிரைப் பண்ணிருக்கேன். இது நான் சொன்ன இந்த ஆயில்ஸ் எல்லாமே ஒரு ஹார்ம்லெஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கான ஒரு எசென்ஷியல் ஆயில்ஸ் தான். இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ்லேயே நிறைய ஹார்ம்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா ஹார்ம்ஃபுல்னு சொல்ல முடியாது. பட் ஆனா ஒரு சிலருக்கு அந்த வாசனை ஒத்துக்காது, வாமிட் வரும். இப்போ நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, டிராவல் பண்ணும்போது அந்த ஸ்மெல், அந்த லீவ்ஸ், அந்த காட்டுக்குள்ள எல்லாம் டிராவல் காட்டுக்குள்ள நிறைய இடம் பாத்தீங்கன்னா, இப்ப திருச்செந்தூர்ல போகும்போது 2 பக்கமும் செடி மரம் இந்த மாதிரி நிறைய இருக்கும். அப்போ அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த செடிங்க மரங்கள் இதுல இருக்கிற அந்த ஸ்மெல் வந்துட்டு நல்லா அப்சர்வ் ஆகி அந்த வாமிட் சென்சேஷன் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி அந்த வாமிட் சென்சேஷனை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால அந்த வாமிட் சென்சேஷனை ஏற்படுத்தி இந்த மரம் இதெல்லாம் நடுவுல நம்ம டிராவல் பண்ணி போகும்போது அந்த இடத்துல வந்து வாமிட் சென்சேஷன் நிறைய பேர் வரது நீங்க வந்து பாத்துக்கலாம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சுத்தி இருக்க அந்த சரௌண்டிங்ஸ், அந்த ஏர் வந்துட்டு அந்த அப்சர்வ் பண்ணி அந்த பிரீதிங் இதுல இருந்து தான் அவங்களுக்கு வந்து அந்த வாமிட்டிங் சென்சேஷனா அந்த இடத்துல மாறி வருது. அப்போ இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா, இந்த வாசனை திரவியங்கள் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பீப்புளுக்கு ஒத்து வராது. அப்போ அவங்களுக்குன்னு சில சர்டன் ஆயில்ஸ் இருக்கு, லைக் லெமன் ஆயில், லைம் ஆயில், இது எல்லாமே அவங்களுக்கு வந்து சூட்டபிளா இருக்கும். பட் இது எல்லாருக்குமே வந்து லைம் ஆயில், லெமன் ஆயில் எல்லாருக்குமே சூட்டபிளா இருக்கும்னா, சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு அது வந்து சூட்டபிளா இருக்காது. ஸோ நான் வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவலா உங்களுக்கு எந்த ஆயில்ஸும் கொடுக்கல. காமனா எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சேஃபான ஒரு ஹார்ம்லெஸ் ஆயில்ஸ் என்னவோ அது மட்டும்தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதுல வந்து ப்ராப்ளம் எதுவும் இல்லை. பட் என்ன இருந்தாலும் நீங்க வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ் கேரியர்ஸ் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணி ஆகணும். ஏன்னா நமக்கு என்னைக்குமே ஒரு சேஃப் ஜோன் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால. ஓகே, இதுல சென்சிட்டிவ் ஆயில்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். சென்சிட்டிவ் தான், நம்ம ஸ்கின்னே ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் அப்படின்ற ஒரு பட்சத்துல, இப்போ இச்சிங்கா இருக்கு, இல்ல ரொம்ப ரெட்டிஷ் ஆயிடும் சில பேருக்கு, சன்னுக்கு வெளியே சன் கிட்ட போக முடியாது, இல்ல ஆல்ரெடி ஸ்கின் ப்ராப்ளம்லாம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் ஒரு ப்ராப்ளமா இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்துல சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்றத நம்ம வந்து எடுத்துப்போம். அப்போ அந்த ஸ்கின்னுக்கெல்லாம் இந்த சிட்ரஸ் ஆயில்ஸ் யூஸ் பண்ண முடியாது. சிட்ரஸ் ஆயில்ஸ்னா என்னென்ன அப்படின்னா, லைம் ஆயில், ஆரஞ்சு ஆயில், லெமன் ஆயில், இது எல்லாமே சிட்ரஸ் வகையான இந்த ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு ஆயில்ஸ் எல்லாமே சிட்ரஸ் ஆயில்ஸ் தான் சொல்லுவோம். இந்த சிட்ரஸ் ஆயில்ஸ் எல்லாம் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் கூட சம்மந்தப்படுத்த முடியாது. ஸோ அந்த இடத்துல அவங்க வந்து யூஸ் பண்ண முடியாது. நார்மல் ஸ்கின்னா இருக்கிறவங்களுக்கு ஒரு சில ஆயில்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், லைக் டீ ட்ரீ யூஸ் பண்ணிக்கலாம், கிரேப் வைன் யூஸ் பண்ணிக்கலாம், ஜாஸ்மின் யூஸ் பண்ணிக்கலாம். அது போல இப்போ காம்பினேஷன் ஆஃப் ஸ்கின் வந்துட்டு இருக்கு அப்படின்றவங்க அவங்க ஒரு சர்டன் ஆயில்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், லைக் க்ளோவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், பெப்பர்மெண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், வெனிலா எசன்ஸ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ரோஸ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கின் டைப்க்குமே இப்போ வந்து நார்மல் ஸ்கின்னா இருக்காங்க, இப்போ வந்து காம்பினேஷன் ஆஃப் ஸ்கின் டீ காம்பினேஷன் அந்த டீ காம்பினேஷன்ல சொல்லக்கூடிய ஒரு ஸ்கின் தான். நம்ம ஸ்கின் டைப் வந்துட்டு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நார்மலா ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து பக்கத்திலேயே வச்சுக்கோங்க. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு டிஷ்யூ பேப்பர் பக்கத்திலே எடுத்து வச்சுக்கோங்க. அந்த டிஷ்யூ பேப்பர்ல உங்க ஃபேஸ வந்து இப்படி ஒத்தி எடுங்க. அதுல வந்து எங்கெல்லாம் என்ன பசப்பு இருக்கு அப்படின்றத பாருங்க. காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னா இங்க இந்த இடத்துல வந்துட்டு என்ன பசப்பு இருக்கும். இதே வந்துட்டு இங்க கன்னத்துல மட்டும் என்ன பசப்பு இருக்காது. நார்மல் ஸ்கின் அப்படின்னா இந்த இடத்துல ரொம்பவும் ட்ரையா இருக்காது, ரொம்பவும் வந்துட்டு ஒரு ஆயிலா இருக்காது நம்ம பார்க்கலாம். ஆயிலி ஸ்கின் டைப் அப்படின்னா எல்லா இடத்துலயும் என்ன வழிஞ்சு தள்ளும், அது வந்துட்டு ஆயில் ஸ்கின் அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சில ஆயில்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சில ஆயில்ஸ் வந்துட்டு நார்மல் ஸ்கின்க்கு, காம்பினேஷன் ஸ்கின்க்கு இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்றதுனால அந்த ஒரு சில அந்த எஃபெக்டிவான ஒரு ஆயில்ஸ் எல்லாத்தையுமே நாம வந்து கொஞ்சம் ஒரு சில கிளாஸ்க்கு
பின்னாடியா நம்ம ஒத்திய வச்சிடலாம். ஏன்னா நம்ம ஸ்கின் டைப் தெரியாம நம்ம ஸ்கின்னை பத்தி படிக்காம அந்த ஆயில்ஸ்க்கு வந்துட்டு போக முடியாதுன்றதுனால நான் இதை பப்ளிக்கா ஷேர் பண்ணேன். இதுதான் விஷயம். ஓகே, ஜென்ரலாவே ஒரு சிலருக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம் வருது, தூக்கமின்மை பிரச்சனை எல்லாம் வருது, இது குழந்தைங்களுக்கே வருது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா எல்லா விஷயத்தையும் நீங்க உள்வாங்கறதும் மத்தவங்க உங்களுக்கு கொடுக்கறதுலயும் தான் இருக்கு. நம்மளால வந்து மத்தவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை அவங்கள வந்து நம்ம சரி பண்ண முடியாது. அப்போ நாம வந்து என்ன செய்யலாம்னா அதை உள்வாங்காம நாம வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு போகலாம். நம்ம பிரச்சனை நம்மளுடைய வாழ்க்கை இது நிலை மாறணும் அப்படின்னா நம்ம மாறுறதுலதான் இருக்கு. மாற்றம் நம்மள இருந்து தான் ஆரம்பமாகும். அது மத்தவங்க கிட்ட அது கிடைக்காது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்க டிவி ஷோக்கே வந்து போனாலும் கூட அங்க வந்து ஒரு சில கண்டஸ்டன்ஸ் தான் இருக்கிறாங்க. இப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களை வந்து பேசக்கூடாதுன்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவா உங்களை பத்தி சொல்லி, உனக்கு இது தெரியாது, உனக்கு இதெல்லாம் வராது, நீ சொன்னீங்கன்னா இது வந்து மாட்டிக்குவா அப்படின்னு சொல்லி உங்களை அமுக்கி வைக்கதான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்ற அந்த கருத்துக்கள் வெளியில வரணும், நாம வந்து அந்த இடத்துல அடங்கி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்களான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நாம வந்து என்ன செய்யணும்னா அவங்க சொல்ற எந்த கருத்துக்களும் உள்வாங்கவே கூடாது. உள்வாங்காம இருந்தா மட்டும்தான் நம்ம திறமையை நம்மளால வெளிப்படுத்த முடியும். அப்போ சரி, இப்ப இந்த ஒரு சிலர் வந்துட்டு சொல்லிட்டாங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளே சொல்றேன். ஒரு குழந்தைய ரன்னிங் ரேஸ் வந்துட்டு ஓடுது. ஒரு 60 வயசு ஒரு தாத்தா பாட்டி, அது யாருன்னெல்லாம் தெரியாது, இந்த குழந்தைக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனா எல்லா குழந்தையும் நல்லா ஓடி வருதுங்க. இந்த குழந்தை வந்துட்டு ஓடி வரத பார்த்துட்டு முதல் ரவுண்ட்ல சிரிச்சிடுறாங்க. அப்போ இந்த குழந்தைக்கு வந்துட்டு ஒரே ரொம்ப ஷேமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து போறியான்னு கேட்டா அந்த குழந்தை வந்து இல்ல, நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் போக மாட்டேன், இதே மாதிரி நான் தோத்துருவேன், எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து அந்த சிரித்தல் அப்படின்றத உள்வாங்கினதுனால அதால அடுத்த ரவுண்டுக்கு போக முடியல. 60 வயசு ஆயிடுச்சே தவிர அவங்களுக்கு அந்த அளவுக்கு தான் ஒரு மெச்சூரிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது தப்பா நினைச்சாலும் சரி, நான் சீரியஸா தான் சொல்றேன். ஒரு 60 வயசு ஆயிடுச்சுன்னா கூட அவங்களுக்கு அந்த அளவுக்கு தான் ஒரு மெச்சூரிட்டி இருக்கு. ஒரு மனுஷனுக்கு எல்லாம் கற்ற ஞானியா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் யோசிக்கிற அளவுக்கு ஒரு சிலருக்கு தன்மை இருந்தா கூட போதுமானதா தான் இருக்கும். ஆனா அது நாம போய் எல்லாருக்கிட்டையுமே வந்து யோசிங்க யோசிங்க யோசிங்கன்னு சொல்ல முடியுமானா அதுவும் நம்மளால முடியாது. அப்போ அந்த இடத்துல என்ன செய்யணும்னா அவங்கள வந்து நம்மளால மாத்த முடியாது. இந்த 60 வயசு ஆனாலும் சரி, 40 வயசு ஆனாலும் சரி, அடுத்தவங்கள நம்மளால மாத்தி நம்மள வந்து நாம வந்து ஜெயிக்க வைக்க முடியாது. ஆனா நாம அதை இக்னோர் பண்ணிட்டு இவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும், நான் ஜெயிச்சு காட்டணும்னு நினைச்சா மட்டும்தான் அந்த இடத்துல உங்களால ஜெயிக்க முடியும். ஏன்னா இந்த உலகம் போக போக உங்களை அமுக்கி வைக்கணும்னு தான் நினைக்குமே தவிர உங்களுக்கு யாரும் கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்னு நினைச்சு எவனும் வந்து உங்களுக்கு முன் வந்து நிக்க மாட்டான். இது யாருக்கு இந்த இருக்குன்றது எனக்கு தெரியாது. பட் டிவைனோடைய அனுகிரகத்தோட இது எனக்கு இந்த ஒரு இன்ட்யூஷன் சொன்னதுனால நான் இது எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த டிவைனுக்கு நன்றி. இப்போ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா கூட நீங்க வந்து கேட்கலாம். தேங்க்யூ, ரொம்ப நல்லா இருந்தது. கொஸ்டின்ஸ் இருந்தா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எல்லாருமே அன்மியூட் பண்ணிட்டேன். செல்வம், சுகந்தி, நட்ராஜன், படிமுலா மேடம், நீங்க கேட்கறதா கேட்கலாம். மேம் நான் கேட்கலாமா? கேளுங்கம்மா. ஓகே மேம், நான் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு தான் வந்தேன். சாரி மேம். நோ இஷ்யூஸ் மேம், சொல்லுங்க. ஸோ அந்த பாத்ல குளிக்கிறதுல என்னென்ன ஆயில்ஸ் எல்லாம் போட்டா மேம்? அது உங்களுடைய ப்ராப்ளம்ஸ பொறுத்துங்க. இப்போ தூக்கமின்மைக்காக நீங்க வந்து போடுறீங்கன்னா லாவெண்டர் ஆயில் மட்டுமே போட்டா போதும். ஒரு 2 to 3 drops லாவெண்டர் ஆயில் போட்டா போதும். இன்கேஸ் உங்களுக்கு பாடி பெயின்காக போடணும்னா லாவெண்டர் ஆயில், பர்கமோட் ஆயில், கிரேப் வைன் ஆயில், க்ளோவ் ஆயில், இது மூணுமே நீங்க வந்து போட்டுக்கலாம். மேம் லாவெண்டர் ஆயில் என்ன சொன்னீங்க மேம்? பர்கமோட், BERGAMOT, பர்கமோட் ஆயில் அண்ட் க்ளோவ் ஆயில். க்ளோவ். ஓகே மேம். ஆனா இது எங்க மேம் கரெக்ட்டா எங்க ஷாப் பண்ணலாம் இது? அது ஆக்சுவலா நான் டைரக்டா சொல்ல முடியாது. இது மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட இருந்தே உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா நீங்க டைரக்டா வாங்கிக்கோங்க.
ஏன்னா இதை ஓ நான் பப்ளிக்கா நான் வந்து சொல்ல விரும்பல. இங்க வாங்கிங்க அங்க வாங்கிங்க நான் சொல்ல சரி விரும்பல. சரி அப்படி நான் எதுவும் ப்ரமோட் பண்ண முடியாது. பட் சரி ஆனா சரி மேனுஃபேக்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா மேம் நான் ஒரு வாட்டி பாண்டிச்சேரி போனேன் மேம். ஓகே அங்க மேம். வந்து ஐ திங்க் அந்த ஆஷ்ரம் பாண்டிச்சேரி ஆஷ்ரம் கிட்ட ஐ காட், ஆனா எனக்கு தெரியல அப்பெல்லாம் அந்த விவரம். ரோஸ் எசன்ஸ், ரோஸ் எசென்ஷியல் ஆயில். ஆனா அது அப்ப எனக்கு தெரியல. ஒரு எப்பப்பெல்லாம் டிராப் போட்டு குளிக்கணும், ரெண்டு கண்ணும் ஒரே பர்னிங். ஓகே அப்புறம் ஓகே. அப்புறமா தான், ஆனா அது முடியும் போதுதான் ரெக்கக்னைஸ்ட் எனக்கு அது தெரிஞ்சது, இதனாலதான் கண் எரியுது அப்படின்னு. சோ அந்த ஓகே. மாதிரி அதனால தான் தட்ஸ் வை ஐ அம் ஆஸ்கிங் மேம். நான் ரோஸ் ஆயில் எதுலயுமே கொடுக்கவே மாட்டேங்க. ஏன்னா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, எல்லா எசென்ஷியல் ஆயில்ஸுமே எல்லா ஸ்கின்னுக்குமே சூட்டபிளா இருக்காது. நான் கொடுக்குற இந்த ஆயில் வந்துட்டு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டா ஒரு ஹார்ம்லெஸ்ஸா இருக்கிறது என்னவோ அது மட்டும் தான் நான் பப்ளிக்கிட்டே ஷேர் பண்ணுவேன். ஓ சரி மேம் சரி அது மேம். கூட இந்த கரியர் ஆயிலோட மிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இன்கேஸ் அதுலயும் உங்களுக்கு வந்துட்டு இரிட்டேஷன் இருக்கு, ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு உங்களுடைய பாடி அப்படின்ற பட்சத்துல அதை யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓ ஓகே ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே. வேற யாருக்கா டவுட் இருக்கா? அன்மியூட் பண்ணி பேசலாம். டவுட் இருக்கிறவங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். நேம் செல்வம். சொல்லுங்க சார். இப்ப இது பர்ச்சேஸ் வந்து எங்க வாங்கலாம்? ஏன்னா நீங்க என்ன பிராண்ட் மேக்ன்றத சொல்ல மாட்டேன்றீங்க. பட் ஆனா பர்ச்சேஸ் பண்றது எங்க வாங்குறதுன்ற டீட்டெயில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சார் சொல்லுவாரு சார். நீங்க சார் நீங்க வந்து பிரைவேட்டா கான்டாக்ட் பண்ணீங்க, அவர் கண்டிப்பா சொல்லுவாரு. சார் என் நம்பர் இருக்கா, என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. டைரக்டா நம்ம அப்ரோச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகேங்க. சுகன்யா நீங்க பேசலாமா? ஹேர் க்ரோத் சொன்னீங்கல்ல மேம், அது சரியாவே கிளியரா இல்ல மேம், இன்னொரு தடவை சொல்லுங்க மேம். ஓகே. டீ ட்ரீ ஆயில் ஹேருக்கு வந்துட்டு டீ ட்ரீ ஆயில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிரேப் வைன் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டீ ட்ரீ ஆயில் தண்ணியில வந்து மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து ஹேர் பாத் வந்துட்டு எடுக்கும்போது ஷாம்பு போட்டு கூட குளிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் 2 drops ஆஃப் டீ ட்ரீ ஆயில் தண்ணியில மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து ஹேர் வாஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹேர் க்ரோத் வந்து பார்க்கலாம். பட் இதுக்கு நிறைய பேர் ரோஸ்மேரி சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் ரோஸ்மேரி யூஸ் பண்ணீங்கன்னா பிபி ஃபிளக்சுவேட் ஆகும். ஸோ நான் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. டீ ட்ரீ மட்டும் தான் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். இன்னொன்னு நான் வந்து கண்கூடா பார்த்தது என்ன அப்படின்னா, யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இன்கேஸ் சைனஸ் ப்ராப்ளம் யாருக்காவது இருக்கு, நான் வெளியில போனாலே தலைவலி வந்துருது, இல்ல ஹேர் பாத் எடுத்தாலே தலைவலி வந்துருதுன்னா தண்ணியில 2 drops ஆஃப் யூக்கலிப்டஸ் ஆயில் நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் எடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு தலைவலி வராது, சைனஸ் ப்ராப்ளமும் போயிடும். இதை நான் டைரக்டா ரெக்கவர் ஆயிருக்கேன், அதனால அதை ஷேர் பண்றேன். தேங்க்யூ மேம். ஓகேங்க. தேங்க்யூ. வேற என்ன கேள்வி இருக்கா? இல்ல ஆக்சுவலா இன்னைக்கு அரோமா ஆயில வந்து இந்த அளவுக்கு வெளிப்படையா பேசுறாங்கன்னா நீங்க எவ்வளவு கேள்வி கேட்கணும்னு யோசிக்கணும். ஏன்னா வந்து இதெல்லாம் பெய்டு செஷன்ல கொடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னும் போது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றிம்மா, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். எனி அப்பாயின்மெண்ட் வேணும்னா கூடிய சீக்கிரத்துல ஆப் லான்ச் ஆயிடும். ஸோ அதுல வந்தது அப்படின்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒர்க் முடிஞ்சிருக்கு, பேக் அண்ட் ப்ராசஸ் தான் இருக்கு. ஸோ முடிஞ்சது அப்படின்னா மேடம்லாம் ஆப்ல வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் கன்சல்டிங் மூலியமா ஆன்லைன் கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஓகே.